ஆனந்தி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி விஜய் தாங்கன்னு தாங்கிறத பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. விஜய் காவேரிக்குள்ளே இருக்க பாண்டிங் எப்போவுமே குறையாமல் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ வெண்ணிலா பிரச்சனையை கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் ஜாய்ஃபுல்லாக வந்துட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு ஆல்ரெடி டேட் கொடுத்துருப்பாங்க. டாக்டர் வந்து இந்த மாதிரி செக் பண்ணணும், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் குழந்தைய. இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்கேன் எடுக்காமலே இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனுன்றதுனால காவேரி ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. விஜய்க்கு கால் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குங்க, நானும் வந்துட்டு பேபி அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கிறதே கிடையாது, இந்த பிரச்சனையில் குழந்தைய வந்துட்டு கவனிக்கிறதே ஒரு பொறுப்பாகவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை, என்னவா இருக்குமோ எனக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்து வெளியில் வரும், நம்ம 2 பேத்துக்கு வந்துட்டு எல்லா சந்தோஷமும் இந்த குழந்தை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தான் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் விஜய், நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே விஜய் சொல்லுவாங்க, நான் எப்படியே வராமல் இருக்க முடியும், என் குழந்தைய வந்து மொதல் தடவை ஸ்கேனில் காட்ட போகிறாங்க, இவ்வளோ நாள் வந்துட்டு லேட்டாக தான் எனக்கு உன்னோட ப்ரெக்னென்சி விஷயமும் தெரிய வந்தது, அது போக இப்போ ஸ்கேனில் வந்துட்டு பாப்பாவை காட்ட போகிறாங்கன்னு சொல்கிறேன், எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி அதை வந்து நான் பார்க்கணுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க விளையாடுறீங்களா, இந்த உலகமே அழிஞ்சாலும் பாப்பாவை பார்க்கணுங்கிறீங்க, இனி அடுத்தடுத்து எல்லா மாதமும் ஸ்கேன் எடுக்க தானே போகிறோம், இனி 10 மாதமும் ஸ்கேன் எடுத்து பார்க்க தான் போகிறோம் குழந்தைய, இனி 10 மாதத்தில் பாப்பா வெளியில் வந்து உங்கள் கூட விளையாடவும் தான் போகிறா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க விஜய் ப்ளீஸ், நம்மளோட சிச்சுவேஷன் சரியில்லை, எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக சரியானதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் அனுபவிக்கலாம், அது வரைக்கும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு எண்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது காவேரி, நீ என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் விஜய் ஆகும், உங்களை தேடுறதுல வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்காங்க, அதுவும் போக அங்கே பசுபதியும் ராகினியும் சேர்ந்து இன்டெரக்டாக போலீஸ்க்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்களாமா, அவங்களோட ப்ரெஷர்னாலே வந்துட்டு போலீஸ் எப்படியாவது உங்களை கண்டே பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிவியராக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் என்ன கண்டுபிடிப்பானா, அவனை வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கான எவ்வளோ எவிடன்ஸும் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, எல்லா எவிடன்ஸும் வந்துட்டு என் கைக்கு வந்துருச்சு, அவன் எங்கே இருக்காங்கிறத முதல் கொண்டு, அவன் நல்லவனாக இருந்தால் அவன் வந்துட்டு வெளியில் நடமாடணும்ல, அவன் ஏன் வந்து ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பண்ணணும், எதுக்கு அவன் ஊரை விட்டு போகணும், கொடைக்கானலுக்கு எதுக்கு போகணும், அவன் வந்து என்கிட்ட எல்லாமே பேசணும்ல அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் விஜய் நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல போய் நான் ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாகவும் தான் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க போகும்போது கூட என் பக்கத்தில் யாருமே இல்லைங்கிறத நினச்சி வருத்தமாக இருக்குது, இது அம்மாக்கிட்டேயும் சொல்லாமல் அக்காக்கிட்டேயும் சொல்லாமல் நீங்களும் என் கூட இல்லாமல் எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய்க்கு ரொம்ப சங்கட்டமாயிடும், சரி இவகிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் இவன் என்ன வேண்டான்னு தான் சொல்லுவான், நம்ம எதுக்கும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயும் பிளான் பண்ணிவிட்டு உடனே காவேரியை சரி சீக்கிரமாக நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, கிளம்பி போயிட்டு சேஃபாக வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். ஹாஸ்பிட்டல் போனதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஸ்கேனில் தெரியாது, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டு நல்லா தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. உடனே காவேரி ரொம்ப பதட்டமாயிருவாங்க, ஏன் என் குழந்தை ஸ்கேனில் தெரிய மாட்டேங்குது, ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி 1008 கேள்வி கேட்க டாக்டர் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைம்மா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணும்போது குழந்தை வந்து ஆக்டிவாக கூட இருக்க மாட்டாங்க, அந்த டைமில் உங்கள் குழந்தை தூங்கிட்டு கூட இருக்கலாம் உங்கள் வயிற்றில், ஸோ வந்துட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு ஸ்வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கேனில் எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு மாதிரி சேடாக போய் வந்துட்டு காவேரி உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணியும் குடிப்பாங்க டாக்டர் சொன்னதுனால, பேக்கில் வச்சுருந்த ஸ்வீட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் லேட்டாக தான் கிளம்பியிருப்பார், பயந்து வந்துட்டு கிளம்பி வரதுக்கு வந்துட்டு லேட் ஆகிட்டு இருக்கும். அங்கே உடனே வந்துட்டு யோசிப்பாங்க, ஒருவேளை காவேரிக்கு வந்துட்டு டெஸ்ட் எடுத்திருப்பாங்களான்னு தெரியலையே, ஸ்கேன் எடுத்திருப்பாங்களான்னு தெரியலையே, நம்ம எப்பவும் போல் இருந்தால் டக்குன்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிடலாம், பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேரெக்டாக போக முடியாது, இப்படி பயந்து ஒளிஞ்சு போகிறதுனால இவ்வளோ லேட் ஆகிட்டுருக்கு, எதுக்கும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு விஜயும் வந்துட்டு போயிட்டுருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதனாலே என்னமோ காவேரிக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்துட்டு ஸ்கேனிங்கில் பாப்பா தெரிஞ்சிருக்காது, விஜயும் அந்த டைமில் லேட்டாக வர செகண்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கேட்பாங்க, ஆமாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா, லாஸ்ட் டைமும் வந்துட்டு ஒரு டைம் 2 டைம் நீங்கள் தனியாக தான் வந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஏன் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு வர மாட்டேங்க டாக்டரை பார்க்குறக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்க, உடனே டக்குன்னு அந்த டைமில் விஜய் வந்துட்டு உள்ளே வருவார். யார் சொன்னா அவள் ஹஸ்பண்ட் வரலன்னு இருந்தால் வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே காவேரிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உடனே ஓடி போய் விஜய் வந்துட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்கேன் எடுத்தாங்க
விஜய். அதில் பாப்பா தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா. பதட்டம் ஆயிடுச்சு. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. நீங்கள் வந்தோன்னே தான் இப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த டைமில் விஜயும் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் ஸ்கேனில் உங்கள் குழந்தை தெரியிறாளா, கேஷ்நட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் உங்கள் குழந்தை. எவ்வளோ ஆக்டிவாக இருக்கா பாருங்கள். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை இன்னும் ஹாப்பியாக நல்லபடியாக வளரும். நீங்கள் உங்களோட 2 பேர்த்தோட முகத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன் பயம் இருந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக வளர்த்த தான் அந்த குழந்தையும் ஹாப்பியாக வளரும், நல்லபடியாக பிறக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. வெளியில் வந்து விஜயும் காவேரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குது காவேரி, இதை மறக்கவே முடியாது என்னால். இந்த மூமெண்ட்டை வந்துட்டு என் லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும். என் குழந்தை உன் வயிற்றில் வளருது, அது போக எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. எப்போ தான் வந்துட்டு நம்ம குழந்தைய கையில் எடுத்து கொஞ்சணும்னு போல் ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்ததுமே என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பாப்பா உள்ள என்னங்க பண்ணிகிட்ருப்பா, பாவம் இல்லை பாப்பா, தனியாக இருப்பாள்ல அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்ல 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியிலேயே வந்துட்டு போலீஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வேறு ஒரு விஷயத்துக்காக தான் போலீஸ் வந்திருப்பாங்க. இருந்தாலுமே வந்து விஜய் காவேரி 2 பேரும் போலீஸை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போய் உள்ளே போய் ஒளிஞ்சிப்பாங்க. அந்த டைமில் விஜய் சொல்லுவார், நான் என்னத்து காரணத்துக்காக இப்படி போய் ஒளிஞ்சு வாழணும் காவேரி, என் மேலே எந்த தப்புமே கிடையாது. நான் இனிமேல் ஒளிஞ்சு வாழ போகிறதும் கிடையாது. இப்போவே டேரெக்டாக போய் நான் போலீஸ்கிட்ட பேச தான் போகிறேன். நான் எதுக்கு ஒளியணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவேரி சொல்லுவாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை. நம்ம எல்லா எவிடன்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் நீங்கள் போலீஸில் இல்லை கோர்ட்டில் வேணும்னாலும் போய் நில்லுங்க, தப்பே கிடையாது. கொஞ்சம் வந்துட்டு நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணுற அளவு வரைக்குமாவது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க விஜய், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சாமி காவேரி, நீ வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் எவ்வளவோ மாறி இருக்கு. எல்லா சந்தோஷத்தையும் திருப்பி நீ கொடுத்துருக்க. இப்போ கூட நம்ம பாப்பாவை தடவை பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்குறோன்னு நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது எல்லாம் எப்போ தான் சரியாகும்னு தெரியல அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்ருக்கேன். கரெக்டாக வந்துட்டு விஜய்க்கு நிவின் கால் பண்ணுவார். நிவின்க்கு, விஜய் எங்கே இருக்கீங்க விஜய், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, பசுபதி ராயினி கொடைக்கானலுக்கு வந்துட்டாங்க. அவங்கள நான் ஆல்ரெடி வந்துட்டு தூரமாக இருந்ததாக பார்த்தேன். பட் 2 பேரும் ரொம்ப பதட்டமாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் 2 பேரும் மறைஞ்சு போகிற மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு என்னமோ ஆல்ரெடி வந்துட்டு வெண்ணிலாவோட பிரச்சனைக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் தான் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு கொடைக்கானலுக்கு வரணும்? நான் ஒரு விஷயமா வந்துட்டு கொடைக்கானலுக்கு போயிருந்தேன். பட் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு மாஸ்க் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போவே எனக்கு டவுட் வந்துருச்சு, இந்த வெண்ணிலாவோட சூசைட் அட்டம்ப்ட்க்கும் இவங்களுக்கும் கண்டிப்பாக ஏதோ சம்மந்தம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பசுபதி டைரெக்டாக பார்த்து உண்மையெல்லாம் வந்துட்டு விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில் வரும்னு தோணுது. நான் எதுக்கு வேணுனாலும் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ தான் குமரனாட்டையும் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெண்ணிலாவோட மாமாவையும் பிளாக் பண்ணணும், பசுபதியும் பிளாக் பண்ணணும், அன்பு அஜய் எல்லாத்தையும் வந்துட்டு ஒட்டுப்பத்தமாக வச்சு விசாரித்தோம்னா எல்லா உண்மையும் வெளியில் வரும். அப்போ தான் வந்துட்டு நீங்களும் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும். நீங்கள் சேஃபாக தானே இருக்கீங்க விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சேஃபாக தான் நிவின் இருக்கேன். பட் என்ன சேஃப்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் காவேரி கூட தான் இருக்கேன். உங்களுக்கு தான் காவேரியோட ப்ரெக்னென்சி விஷயம் ஆல்ரெடி தெரியும்ல. அவளோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். பட் இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப வந்துட்டு வெறுப்பாக இருக்குது. இந்த பிரச்சனைலாம் எப்போ முடியும்னு தெரியல. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. பட் ஏன் என்னை சுற்றி எல்லோரும் இப்படி பழி வாங்குறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. பட் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் உடனே வந்துட்டு கொடைக்கானலுக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, உடனே நிவின் சொல்லுவார், கொடைக்கானலுக்கு நீங்கள் ஆள் அனுப்புறதை விட பெட்டர் நீங்களே வர்றது தான் பெஸ்ட்டு விஜய். நீங்கள் சேஃபாக வாங்க. நீங்கள் சேஃபாக வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் சேஃபாக தாராளமாக இங்கே இருக்கலாம். என்னோடய கெஸ்ட் ஹவுஸில் கூட நீங்கள் இருக்கலாம் விஜய். எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் வந்துட்டு இந்த பசுபதி டைரெக்டாக பார்த்து எல்லாத்தையும் விசாரித்தா, அதுவும் உங்கள் ஸ்டைலில் விசாரிச்சிங்கன்னா மட்டும்தான் எல்லா உண்மையும் வெளியில் வரும்னு தோணுது. நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வந்துட்டு கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதெல்லாம் கரெக்டாக வரும். அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. எப்போ கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உடனே கிளம்பிடுறேன் நிவின். நான் இதை டிலே பண்ணவெல்லாம் கூடாது. இந்த விஷயத்துலேருந்து நான் எப்போ வெளியில் வரணும், அப்போ தான் நானும் காவையும் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க முடியும். வெண்ணிலா ஒரு பக்கம் க்யூர் ஆகணும்னு இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஒன்று வெண்ணிலா க்யூர் ஆகி வந்துட்டு வெண்ணிலாவே நடந்த உண்மையை சொல்லணும், அல்லது வெண்ணிலாவோட மாமா சொல்லணும், அல்லது இந்த பசுபதி அன்பு மூலியமாக தான் வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என் சித்தப்பா இருக்கானே அந்த அன்பு, அவன் ரொம்ப மோசமான ஆள். அவங்ககிட்ட எப்படி கேட்டாலும் வந்துட்டு உண்மையை வெளியில் வாங்கவே முடியாது. நானும் வந்து சித்தப்பாங்கிறதுக்காக வச்சு பார்க்க வேண்டியதாக வரும். எதுவுமே அவரை வந்து எதிர்த்தெல்லாம் பேசவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. சித்திக்காக அதெல்லாம் பார்க்க வேண்டியது வரும். நான் பெட்ரு வந்து இந்த பசுபதியை பார்த்து பேசுகிறது மட்டும்தான் கரெக்டாக வரும். அட்லீஸ்ட் இந்த அஜய் பையன் கையில் கிடைச்சாலாவது அவன்கிட்ட எல்லா உண்மையும் விசாரிச்சிருவேன். பட் அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது.
நான் உடனே கொடைக்கானலுக்கு கிளம்பி வரேன், அல்லது நான் யாரையாவது அனுப்பி இம்மீடியட்டாக இதுக்கு என்னங்கிறத பார்க்குறேன் நிவின். நீங்கள் எல்லாம் என் பக்கத்தில் நிற்கிறது, எனக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறது, நீங்கள் குமரன் எல்லாருமே வந்துட்டு இப்படி சப்போர்ட்டிவாக வந்ததே பெரிய விஷயமா இருக்குது. இதுவே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக தோணுது நிவின். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன விஜய் தேங்க்யூலாம் சொல்கிறீங்க, இது நம்ம ஃபேமிலி பிரச்சனை, இது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி ஆகணும். நீங்கள் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க. காவேரியை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா காவேரியோட ப்ரெக்னென்சி வந்துட்டு பாசிட்டிவ் ஆனதுலேருந்தே அவளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு. இன்னுமே பாருங்கள், வீட்டுக்கும் தெரியாது, அவளுக்கு சரியான கேரும் கிடைக்கிறதில்ல. தயவுசெய்து அவளை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்ல விஜய்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நிவின், நீங்கள் இதை சொல்லணுமா என்ன, நான் நல்லபடியாக வந்துட்டு காவேரியை பார்த்துக்கிறேன், இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயும் கால் கட் பண்ணிடுவார்.